தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தொப்பூர் கணவாய் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? இந்த கான்டென்ட் அமானுஷ டச்சு கொஞ்சம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்தியாவிலேயே அதிகப்படியாக விபத்துகள் நடக்கிற பகுதியாக ஒரு சில பகுதிகள் இருந்தாலும் அதில் நம்ம தொப்பூர் கணவாய் முக்கியமாக இருக்குல்ல. இது எதுக்காக? இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிறைய டிரைவர் சொல்லுவாங்க, நான்லாம் வண்டி ஓட்டாத இடமா மலைப்பாங்கான இடங்களெல்லாம் வேற லெவலில் ஓட்டுவேன். இந்த கணவாய் பக்கலாம் என்ன அடிச்சுக்க ஆள் இல்லை, அந்த முகடுகள் வழியாக அப்படி நான் வண்டியை கொண்டு போவேன். எனக்கு இந்த சாதாரண டெரைனே வேற லெவல் பண்ணுவேன், இதுமாரி டஃபஸ்ட் டெரைன்லாம் இன்னும் சூப்பராக பண்ணுவேன், அது இதுன்னு பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அப்போ இருக்கிற டிரைவர்ஸ் கிட்டேயே, ப்ரோ நீங்கள் தொப்பூர் கணவாய் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கொஞ்சம் அப்படி முகம் மாறும். ஆமாம் போயிருக்கேன்ற மாதிரி அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா நிறைய ஸ்கில்டு டிரைவர்ஸ்க்கு இந்த இடம் ஒரு சிம்ம சொப்பனதால் மாற்று கருத்து இல்லை. நான் ப்ரோ அவ்வளோ கஷ்டமான டெரைனான்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை சார்ந்து டிரைவிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதி அதிகமாக ட்ரைவ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த கியரை சேஞ்ச் பண்ணது சார்ந்தோ மற்ற விஷயங்கள் சார்ந்தோ தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் பல பேரும் போவாங்க பாருங்க, அங்கே தான் சிக்குவாங்க. ஆனால் தன்னை ஒரு பெரிய டிரைவராக சொல்லிப்பாங்க. இந்த தொப்பூர் கணவாய் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு மலைப்பாதைங்க. இந்த கணவாய் அப்படின்னாலே ஒன்று நீங்கள் மலைக்கு மேல்தட்டில், இட் மீன்ஸ் முகடுகள் வழியாக அந்த ரோடு இருக்கும், அங்கே நீங்கள் வளைஞ்சு போகிறதோ இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் கணவாய். ஸோ தொப்பூர் கணவாய்னு பேர் அப்படி தான் வந்துச்சு. இந்த தொப்பூர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கிற தொப்பூர் கிராமம். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் விஷயம். ஒரு பக்கம் கணவாய், இன்னொரு பக்கம் அந்த கிராமம், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் தொப்பூர் கணவாய்னு சொல்கிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல, எங்கே தருமபுரி மாவட்டம், ஓகேவா? கரெக்டாக அந்த ஒரு மலைத்தொடர்கள் சார்ந்து பிளேஸ் ஆகிற இடம் தான் இந்த தொப்பூர் கணவாய். இது சேலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். குமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் NH-44 அந்த நெடுஞ்சாலை இருக்குல்ல, அந்த நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்க ஒரு பகுதி தான் இந்த தொப்பூர் கணவாய் சாலை பகுதி. ஸோ NH அப்படின்னாலே வண்டிகளோட வரத்து எந்த அளவுக்கு இருக்கும், போகிறத வர்றது அந்த அளவுக்கு இருக்கும் பீக்கில் எல்லாமே. இந்த சேலம் தர்மபுரி இணைக்கிற கணவாயாகவும் இந்த கணவாய் இருக்குது, தொப்பூர் கணவாய். இது ஒன்று தானே கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது, அது பேர் மஞ்சவாடி கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கணவாய்கள் இந்த சேலத்தையும் தருமபுரியும் இணைக்கிற கணவாய்களாக இருக்குது. இந்த தொப்பூர் கணவாயோட சாலையோட 2 பக்கங்கள் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக மலைகளை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். மலையோட மடிவுகள் இருக்குல்ல, அதை உங்களால் பார்க்க முடியும். சருகலாக வேற இருக்குங்க, அவ்வளோ சருகலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு மலைப்பாங்கல பயணம் பண்ணும்போது ஒரு பயம் என்ன இருக்குன்னா, எப்போ இங்கேருந்து பாறை உருண்டு வருமோ, சரிவு ஏற்படுமோன்ற பயம் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கும். அப்பேற்பட்ட பயம் இருக்கிறவங்க இந்த தொப்பூர் கணவாய் பக்கம் பயணப்படுறாங்கன்னா ஒரு செகண்டோ காருக்குள்ளே நரகம் மாதிரி தான் இருக்கும். பயந்து பல பேர் வண்டியை ஓட்டுவாங்க. அந்த பயம் இருக்கிறவங்க சொல்கிறேன். சுற்றிலும் ஃபுல்லாக பாறைகள் தான் நீங்கள் பார்க்க முடியும். இதோட லென்த் எவ்வளோ நினைக்கிறீங்க? தொப்பூர் கணவாய் சாலை 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் அந்த 3.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. பெண்ட் இருக்குல்ல, அது அங்கே இருக்கிறது தான் டிரைவர்ஸ் பல பேருக்கும் கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமே. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டுறது வேறு, ஆனால் இது போல் பெண்டு பெண்டு சார்ந்தெல்லாம் வண்டி ஓட்டுறது தனி ஸ்கில் வேணும் மக்களே. அது இல்லாமல் ரொம்ப 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 கஷ்டம். இந்த தொப்பூர் கணவாய் பகுதி எதுக்கு பேர் போன தெரியுமா? அதிகமான விபத்துகள் ஏற்படுறதுல பேர் போன ஒரு பகுதி. ஒரு ஸ்டாட்ஸை சொல்லணும்னா 2011 2025 வரைக்கும் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட விபத்துகள் அந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு. 1000க்கும் மேலே. இல்லை உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 200 பேரை கிராஸ் பண்ணியிருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு ஒரு விஷயம் இது. 200 பேரை கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு வாரத்துக்கு 4 ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். நான் சொல்கிறது ரொம்ப 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 மினிமலான நம்பர். அங்கே இன்னும் அதிகமாக தான் இந்த விபத்துகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இவ்வளோ விபத்துகள் நடக்குதுல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வையே பண்ணுறாங்க, ஓகேவா? அதில் வெளியான காரணங்கள் தான் இதெல்லாம். காரணம் அதிவேகம். அங்கே ஸ்பீட் லிமிட் ரொம்ப ரொம்ப லோ, ஆனால் இதையும் தாண்டி ஆர்வத்தில் சில பேர் போவாங்களே, ஒன்று. 2வது அதீத பாரத்தை ஏற்றுக்கிட்டு, ஏன்னா நிறைய சரக்கு லாரிகள் போயிட்டு வர பகுதி வர, அந்த லாரிகள் ரொம்ப பாரத்தை ஏற்றுக்கிட்டு மலைப்பாங்கான இடங்கள் நீங்கள் கணவாய் பக்கம்லாம் போகிறீங்கனாக்கா ரொம்ப ரிஸ்க்கு. அது ஒன்று. 3வது பராமரிப்பின்மை. வண்டியை எல்லாருமே 100% கரெக்டாக மெயின்டெனன்ஸ்க்கு உட்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க, கஷ்டம். டிரைவர்ஸ் தூங்குவாங்களே, அந்த விஷயம் ட்ரைவ் பண்ணும்போது இதனால விபத்துகள் ஏற்படுது. போதையில் சில பேர் ட்ரைவ் பண்ணி விபத்தில் சிக்கியிருக்காங்க. செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல, இதில் பேசுனபடி டிரைவிங், மற்ற இடங்களில் செல்ஃபோனில் பேசி டிரைவிங் பண்ணுறதே தப்புன்னும். தொப்பூர் கணவாயில் இது போல விஷயத்தை சில பேர் பண்ணியிருக்காங்களாம். இதில் அல்டிமேட்டாக இந்த டீசலை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த சர்வரான பகுதிகளில் வண்டி கேரில் இருக்காது, நியூட்ரலில் போட்டு ட்ரைவ் பண்ணுவாங்களே, அது பாட்டு போட்டோன்னு சொல்லிட்டு
இது போலயே பல பேரும் பண்ணியே அங்க விபத்துகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு காரணங்கள் இருக்கு. மோசமான விபத்துகளோட தாயகமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொப்பூர் கனவே தான். அதுக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள். இங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து நடக்குதுனாக்கா 2 வாகனங்கள் மட்டும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காது. நிறைய இடங்களில் விபத்துகள் பார்த்துருப்பீங்க. ஒரு வண்டி மேலே இன்னொரு வண்டி மோதுது, சம்திங் இது போல தான் வரும், ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு விபத்து நடக்குதுனாக்கா மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் உள்ள கனெக்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 விஷயங்களை சொல்லலாம், 2 சம்பவங்கள். 2024 ஒரு பிரேக் பிடிக்காத லாரி ஒன்றுங்க, இது மோதி 5 வாகனங்கள் காலி, அப்பளம் மாதிரி நொறுங்குச்சு. அதில் சில கார்கள் வேற இருக்கு. கார்கள் அப்புறம் சின்ன யானெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த வண்டிலாம். 2020 வருஷம் தினமாச்சு டோலு, அதை பேஸ் பண்ணி ஒரு சரக்கு லாரி 13 வாகனங்கள் மேலே மோதிச்சிங்க. இதில் 7 பேர் உயிரிழந்தாங்க. மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக மாறிச்சு. 40 பேர் காயம் இந்த ஒரு விபத்தில். 11 கார்கள் அப்பளமாக நொறுங்குச்சு. இது படத்திலே பார்க்காத காட்சிகள் மாதிரி இருக்குல்ல, ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ரியல் லைஃப்பில் இது நடந்திருக்கு. அந்த பகுதி மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் அப்படின்றது கேட்டு 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 பழக்கமான ஒரு சத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் அங்கே விபத்து சார்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா, அடிபட்டவங்கள கூட்டு போகிறதுக்காக. இதெல்லாம் சார்ந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க அமானுஷ பகிர்வுகள் நிறைய பகிர்றாங்க நம்மக்கிட்ட. என்னங்க இது போல் ஆகுது கேட்டாக்கா, அது உங்களுக்கு தெரியாது தம்பி அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இங்கே நாங்களே வினோதமாக சில உருவங்களை பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறது, வித்தியாசமாக ஒளி எழும்பும்பா, அதை நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி விட்றோம்ப்பா அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு சொல்கிறது, டிரைவர்ஸாக நல்லா தான் வண்டி ஓட்டுவாங்க, சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க, ஆனால் அப்பேற்பட்ட ஸ்கில்டு டிரைவர்ஸோட மைண்டே மாற்றுற மாதிரி, திசை திருப்புற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்னு மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விபத்தில் யாரோ சிக்கிறாங்கனாக்கா அவங்கள தண்ணி கிண்ணி கொண்டு கொடுத்து அப்படியே அழைச்சி வந்து உட்கார வைப்பாங்களே, உட்கார வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அவங்க பேசுகிற வல்லமை இருக்கிற வகைன்னு சொல்கிறேன். அப்படி கேட்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, இது போல ஆச்சுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டது அங்கே இருக்க மக்கள் இந்த விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம், டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்களே இது போல விஷயங்களை நம்புறாங்க, சொல்கிறாங்க. அதாவது அவங்களால அறிவியல் பூர்வமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பட் அந்த நேரத்தில் தனக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணுறாங்க. குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன்ப்பா, திடீர்னு ஒரு ஃப்ளிக்கர் ஒன்று, ஒரு ஃப்ளாஷ் ஒன்று ஆச்சு, எனக்கு என்னது எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியல, ஒரு ஃப்ளாஷ் ஒன்று ஆச்சு, நான் டைவர்ட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. இதே மாதிரி வண்டி முன்னாடி யாரும் நின்றுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொதுவாக இந்த சாலை பகுதியில் விபத்து நடக்குதுன்னா, காரணம் முடியாத விபத்து நடக்குதுன்னா இதை காரணமாக சொல்லுவாங்களே, அதே தான் அந்த டிரைவரும் சொல்கிறாங்க, யாரோ வந்து நின்னா மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்ட்டு. இன்னொரு தரப்பு சொல்கிறது, மூலிகை. இந்த மலைப்பகுதி வழியாக நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த மூலிகை காற்றை சுவாசிக்க நேரிடும், அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மதியை மயக்கி விட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மதிக்கட்டஞ்சோள கதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட அதோடு கனெக்ட் பண்ணி தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் கிடையாது. ஆனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நாம் ஒரு கோயிலை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலே கட்டினாங்க. கோயிலை கட்டினதுக்கப்புறம் விபத்துகள் குறைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா இல்லை, விபத்துகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த விபத்துக்கு நம்பும்படியான காரணம் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசாரித்து பார்த்துட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம். பெங்களூர்லேருந்து தமிழகம், அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்னு வைங்க, இந்த தொப்பூர் கணவா வழியாக வராங்கன்னு வைங்க, இங்கே சாலையோட உயரம் இருக்குல்ல அது குறையும், டிராஸ்டிக்காக குறையும். பிகாஸ் மலையில இருந்து நீங்கள் சறுக்கிட்டு வர மாதிரி அந்த ரூட் இங்கே சொல்கிறதா இருந்தால், இதனாலே சறுக்கல் அதிகமாக இருக்கா. இப்போ சருவலாக இருக்க ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொருளை போட்டால் புவியீர்ப்பு விசை காரணமாக கீழே ரொம்ப புஷ் பண்ணி போவோம் பார்த்தீங்களா, இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். பிரேக் ப்ரெஷர் இருக்குல்ல, இது குறைஞ்சி, ஏன்னா நீங்கள் பிரேக்கை அழுத்தி 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 போகணும் அப்படின்னா இந்த சர்வலில் அது ஒரு கடத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுமா. இதில் இந்த தொப்பூர் கணவாய் பக்கம் நடந்த விபத்துகளில் 90% விபத்துகள் எடுத்துக்கிட்டா இந்த ஏர் பிரேக் ஃபெயிலியர் இருக்குல்ல, இதனால் நடந்த விபத்துகள் தான். இவ்வளோ விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் விபத்துகள் தொடருது, பட் முன்ன இருந்த அளவுக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். பல மாதங்களாக இந்த இடம் சார்ந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணப்படுதுங்க அரசு சார்பில். விபத்து தடுப்பு குழு ஒன்றே அமைக்கிறாங்க இந்த தொப்பூர் கணவாயை பேஸ் பண்ணி. இங்கே வாகனங்கள்லாம் நிறுத்தி நிறுத்தி எச்சரிக்கை பண்ணுறாங்க அஃபிஷியல்ஸ்லாம். இது போல் இந்த ஸ்பீட் லிமிட் தான், இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒலி பெருக்கிகள் இருக்குல்ல, இதன் மூலமாகவும் எச்சரிக்கைகளை கொண்டு போனாங்க. இவ்வளோ விழிப்புணர்வுகள் பண்ணியும் கூட 100% எராடிகேட் பண்ண முடியல இங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை. 75% வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸை குறைக்க முடிஞ்சதா அதிகாரிகள் சைடில் சொல்கிறாங்க. ஆனால் மீதம் இருக்கிற 25% ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது தொப்பூர் கணவாய் பக்கம். இந்த பக்கமாக போகிற பல பேரும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஏங்க இந்த எஸ்பெண்டு இது போல விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, ஒரே நேரான சாலை சீரான சாலை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க, அது இருந்தால் நல்லா இருக்குமே இந்த தொப்பூர் கணவாய் பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. விபத்தில்லா சாலையா நாம் இந்த தொப்பூர் கணவாய் பகுதியை மாற்றினா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்க மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு போகிற பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அரசும் செவிசாச்சிருக்காங்க. மத்திய அரசு
கடந்த 2025 வருஷம் ஒரு விஷயத்தை அனௌன்ஸே பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உயர்மட்ட மேம்பால சாலை இதை நம்ம அமைப்போம் அப்படின்ட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் கிட்டத்தட்ட 6 வழிச்சாலையா அந்த ப்ராஜெக்ட் அமையுதுங்க, ஃபுல் பிளெஜா அமையுது. இதுதான் அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ். தொப்பூர் கணவாய் 3.5 கிலோமீட்டர்னு சொன்னா அதோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரெச்சு. இந்த திட்டத்தோட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 775 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தூண்கள் எழுப்ப போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 83ங்க. அதில் ஒரு சில தூண்கள் 6 அடிக்கு வரைக்கும், ஒரு சில தூண்கள் ராட்சத அளவுக்கு 60 அடி வரைக்கும் இருக்கும். இந்த தருமபுரியில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஃபால் ஆகிடும். சேலத்தில் 1.6 கிலோமீட்டர்ஸ் ஃபால் ஆகிடும். இந்த உயர்மட்ட மேம்பாலம் சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக 6.6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. காட்டுக்குள்ளே மட்டுமே எடுத்துக்கிட்டால் 3.1 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே ஃபால் ஆகிடும். 2 இடங்கள்ல ரவுண்டானா வருது. இந்த சாலைகள் சந்திக்கிற இடம் இருக்குல்ல, அது சார்ந்த ரவுண்டானா 2த்தையும் அவங்க கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் அவங்க அறிவிக்கும் போது இனிஷியேட் பண்ணிட்டாங்க. 2028 மார்ச்சுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சைட்ல இருந்து. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த தொப்பூர் கணவாயில மட்டும் எதுக்காக இவ்வளோ விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? நீங்க அதை அறிவியல் பூர்வமா சொன்னா சூப்பர். அதை தாண்டி நம்பிக்கை அடிப்படையில் சொன்னாலும் இட்ஸ் அப் டு யூ மக்களே. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பேசதானே, ஏதோ இருந்தாலும் பதில் சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.